ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷக்கி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதுமையான கதையோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம ஹீரோயின் பேர் பார்த்திங்கன்னா ராதிகா. வந்து ரொம்பவே நல்ல ஒரு பொண்ணு தான். ஆனால் அவளுக்கு படிப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் வீட்டில் அவளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் படிப்பாள். அவளுக்கு அந்தளவுக்கு படிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஒரு சில நாட்கள் கொஞ்சம் இதாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஒரு சில நேரங்களில் இது இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்கிறதுக்கான இதுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ராதிகா ஒரு 3rd இயர் படிச்சுட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு தூரத்து சொந்தமான சித்தியோட பையனும் அந்த காலேஜில் சேர்ந்தான். அவன் பேர் பார்த்திங்கன்னா ராஜா. ரொம்பவே அழகாக இருப்பான். ராதிகாவுக்கு பார்த்தோன்னே ராஜாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த காலேஜில் இவள் படிக்கிறதுனால அவங்க சித்தி தான் ராதிகா அம்மா சொன்னாங்கடி, நீ இந்த காலேஜில் தான் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ராஜாவும் உன் டிபார்ட்மெண்ட்டில் தான் சேர்த்து விட்ருக்கேன், பார்த்துக்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியான ஒரு இதில் செய்யணும் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் பிடிச்சா தானே செய்ய முடியும். அதுக்காக தான் ராதிகாவும் அவன் கூட ஃப்ரெண்டானா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது, ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். இப்போ இவ்வளோ அழகாக ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், இவன் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலேஜுக்கெலாம் வர ஆரம்பித்தான். முன்னெல்லாம் ராதிகாவுக்கு காலேஜுக்கு வர்றதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. இப்போல்லாம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்த விஷயம் அப்படின்னா, நமக்கு என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை சேர்ந்து இருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயந்தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அப்படி ஒரு விஷயத்தை தான் ராதிகாவும் இது பண்ணான். ராஜாவுக்கு படிப்பு அந்தளவுக்கு அவனுக்கும் வராது. அப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஆவரேஜாக இருக்கவங்களாம் ஈவினிங் கிளாஸ் 6 மணி வரைக்கும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ராதிகாவுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. ஏன்னா நம்ம ராஜா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டான்னா அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஆள் இல்லை. அது மாதிரி தான். அப்போ அந்த சமயத்தில் 2 பேரும் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக 2 பேருமே ஒரே கிளாஸில் தான் வந்திருந்தாங்க. அப்போ இன்னுமே நல்லா பேச ஆரம்பித்தாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கிட்டேயுமே இல்லை. ராஜாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ராதிகா கிட்டே பேசி பழக ஆரம்பித்தான். அவனுக்கும் ராதிகாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் அக்காலில் எப்படி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான மனநிலை தான் இருந்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் டெய்லி ஈவினிங் கிளாஸில் கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ராஜாவுக்கு ராதிகாவும் அழகாக தான் இருக்கா, இவளுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜில் லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ராதிகாவுக்கு அது மாதிரிலாம் இல்லை. 2 3 ப்ரப்போஸ் வந்தாலும் அந்த பசங்கள்லாம் நல்லா இல்லாதனால இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா. ராஜா கிட்ட நீ யாராச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க, இல்லை இனிமேலும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் பண்ண வேண்டியது, நான் அழகாக தானே இருக்கேன், உனக்கு ஏற்ற மாதிரி எந்த பொண்ணுங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி காமெடியாகவே 2 3 நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராஜா சொன்னான், பக்கத்தில் பீச்சுக்கு நம்ம போகலாமா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ தான் இவளுக்கும் இவன் மேலே ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது அவளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, கரெக்டான விஷயத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே வாழ்க்கையில்
சரியாக வராத மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்போ தான் வந்து 2 பேரும் பீச்சில் பேசிக்க ஆரம்பித்தோம். 2 பேரும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருக்குமே அது புது அனுபவமாக தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் எதாக இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த பீச்சில் இரவு 8 மணி இருக்கும். 2 பேரும் மனசை விட்டு பேசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நானும் ராதிகாவும் விரும்ப ஆரம்பித்தோம். 1 மாதம் கிட்ட போணுச்சு. ஒரு நாள் கிளாஸ் முடிஞ்சு ராதிகா வீட்டுக்கு கூப்பிட்டா. எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு போகணுன்னு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஊருக்கு போயிருக்காங்க. நீ வரியா, பாட்டிக்கு தான் ஒன்று தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாடிக்கு போயிட்டு படிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அதுக்கப்புறம் மறுநாள் அதே மாதிரி 2 பேரும் மாடிக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவே வந்து ராதிகா ரொம்ப நாள் ஆசையை வந்து நம்ம ராஜா கிட்ட வெளிப்படுத்தினா. ராஜாவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இது மாதிரி அடிக்கடி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.